Hi guys, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel Life of Fuzzy. இன்றைக்கு எப்படி வெஜிடபிள்ஸ் ஈஸியா டேஸ்டியா செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 கேஜி பீஃப் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதாவது பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு சீட்ஸும் அண்ட் ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி அதையும் போட்டுக்கொள்கிறேன். அண்ட் மூடி போட்டு பீஃப் நல்லா குக் ஆகும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் அகெயின் ஒரு பொட்டை எடுத்து அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 ஆனியன்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் சரி வாட்டர் இல்லாமல் எட் பண்ணிக்கொள்கிறேன். தென் பாஸ்மதி ரைஸை எட் பண்ணதுக்கு பிறகு நான் பீஃபை வந்து குக் பண்ணி பீஃப் நல்லா குக் ஆனதுக்கு பிறகு அந்த பீஃபை வேற எடுத்துட்டு அதுலேருந்து பீஃப் ஸ்டாக் வாட்டரை அப்படியே இந்த பொட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மீடியம் ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கொள்கிறேன். அண்ட் நான் ஒரு பேன் எடுத்து அதில் நாங்கள் வேக வச்சுக்கிற பீஃபை வந்து ஆயில் தேவையான அளவு ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணி அந்த பீஃபை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் செஃப்ரான் அண்ட் என்கிட்ட செஃப்ரான் பவுடர் இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் வேக வச்சுக்கிற ரைஸில் ஃபுல்லாக வாட்டர் வற்றினதுக்கு பிறகு இதையும் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் ரைஸ் ரெடி. இதுக்கு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கேஷ்யூ நட்ஸ் பாதாமை சோக் பண்ணி அதை தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி மற்றது கிஸ்மிஸ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி மேலுக்கு போட்டுக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ ஆனியனையும் கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணி மேலுக்கு போட்டுக்கொள்ளலாம். பட் நான் இது ஹோமில் நான் எப்படி செய்வேனோ அது மாதிரி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சுக்கிறேன். விருப்பமானவங்க பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதோட லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணும் வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.